கன்னடம் உருவானதா, கன்னடத்திற்கு தாய் தமிழ்தானா என்கின்ற கேள்விகள் இப்போது எதிரொலிக்கின்றன. இது கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா என விடை காண முடியாத கேள்வியில்லை என்பதே உண்மை. ஆனால் ஏற்கனவே இதற்கான விடை நிறுவப்பட்டும் மீண்டும் மீண்டும் இத்தகைய மொழி கேள்விகள் உயிர்ப்புடனே இருப்பதுதான் பிரச்சனையே. பாராளுமன்றத்திற்குள் வெகு விரைவில் அடியெடுத்து வைக்கவிருக்கும் நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல் சென்னையில் நடைபெற்ற தன்னுடைய நடிப்பில் வெளியாகவிருக்கும் தக் லைஃப் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று தொடங்கினார். எதிரில் அமர்ந்திருந்த கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை நோக்கிய அவர், உங்கள் மொழி கன்னடம், தமிழிலிருந்து பிறந்தது, எனவே நீங்களும் இந்த குடும்பத்தின் பகுதிதான் என்று சொன்னார். அவ்வளவுதான், அது எப்படி சொல்லலாம் என்று கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. கன்னட ரக்ஷணா வேதிகை என்ற அமைப்பினர் தக் லைஃப் படத்தின் போஸ்டர்களை கிழித்து எதிர்ப்பு தெரிவிக்க, கமல் கன்னடத்தின் வரலாற்றை அறியாதவர், இது நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட மொழி என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா விமர்சித்தார். கர்நாடக பாஜக தலைவர் PY விஜயேந்திரா 6 கோடி கன்னடர்களிடம் கமல் நிபந்தனையற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவில் கமலின் படத்தை திரையிடக்கூடாது என்று கன்னட சினிமா அமைப்பினர் தடை விதிக்கும் அளவுக்கு விஷயம் சீரியஸ் ஆகிவிட்டது. நான் சொன்னது அன்பினால் சொன்னது, அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது. இந்த சர்ச்சைக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் உள்பட அரசியல்வாதிகள் சரியானவர்கள் அல்ல, வரலாற்று ஆசிரியர்கள், மொழி அறிஞர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கைகூப்பி விட்டார் கமல். தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று கமல் பேச்சு பெரும் கொந்தளிப்பை கர்நாடகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் இருந்து தோன்றியதே மற்ற திராவிட மொழிகள் என்ற நம்பிக்கை தமிழர்களிடையே வேரூன்றி உள்ளது. இது வெறும் நம்பிக்கை சார்ந்ததுதானா அல்லது நிரூபிக்கப்பட்ட உண்மையா? மொழி அரசியல் என்பது மூர்க்கத்தனமான உணர்ச்சி நிலை சார்ந்தது. உண்மையில் கமல் சகோதர உரிமை கொண்டாடும் நோக்கத்தில் பேசியிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. ரொம்ப காலமாக தமிழ்தான் தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழி என்பது நம் தமிழர்களின் பொது புத்தியில் படிந்து போய்விட்டதன் வெளிப்பாடாகத்தான் கமல் மிக இயல்பாக இதை பேசியிருக்கிறார். இது உண்மையா என்றால் தமிழ் மொழியில் இருந்து தோன்றியதே பிற திராவிட மொழிகள் என்று எந்த மொழி அறிஞரும் ஆய்வு செய்து நிரூபிக்கவில்லை. கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் தேடி பார்த்த போது கூட அதில் அவர் திராவிட மொழிகளுக்குள்ளே மிக பழமையானது தமிழ், மற்ற திராவிட மொழிகளுக்கு முன்பே தனக்கான இலக்கணத்தை கொண்ட மொழி தமிழ், மிக சிறந்த கலாச்சார நாகரிக கூறுகள் தமிழில் ஆதி காலத்தில் இருந்தே உள்ளன. பல வகையில் பார்க்கும்போது மற்ற திராவிட மொழிகளின் பிரதிநிதியாக தமிழ் மொழி விளங்குகிறது. இதுதான் கால்டுவெல் ஆய்வில் இருக்கிறது. தமிழில் இருந்து தோன்றியது இன்னென்ன மொழிகள் என கால்டுவெல்லும் எழுதவில்லை, வேறு மொழியியல் அறிஞர்களும் எழுதியதாக தெரியவில்லை. அதே சமயம் சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி என பிராமணர்கள் அடித்து பேசி வந்தனர். அதற்காகவே எல்லா மொழிகளுக்கும் அவர்கள் சமஸ்கிருத கலப்பை செய்தனர். தமிழிலும் அவ்வாறே செய்து தமிழ் மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்றனர். இப்படி பிராமணர்கள் தமிழ் உள்பட அனைத்து இந்திய மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதமே என பலரையும் நம்ப வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் அதனை மறுத்து தமிழ் தனித்தன்மையானது, தொன்மையானது, சமஸ்கிருதத்தை சார்ந்திருக்கும் அவசியம் இல்லாதது என தகுந்த ஆதாரங்களுடன் நிறுவியவர் கால்டுவெல். இந்த ஆய்வு தமிழ் கவிஞர்களையும் தமிழ் அறிஞர்களையும் பெரிதும் உற்சாகம் கொள்ள வைத்தது. கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் ஒன்னுதர தேயுதித்தே ஒன்று பல வாகிடினும் என எழுதி வைத்தார். அதாவது தமிழ்தாயின் இரத்தத்திலிருந்து இருந்து பிறந்ததே கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் என எந்த ஒரு ஆய்வு கண்ணோட்டமும் இன்றி ஆர்வ மிகுதியால் கைப்பட எழுதிவிட்டு சென்றுள்ளார். இப்படி எழுதுவது கவிஞர்களுக்கு இயல்புதானே. அவரை தொடர்ந்து மறைமலை அடிகள், தேவனைய பாவனர் போன்ற தமிழ் மொழியின் மிகப்பெரிய ஆளுமைகளும் தமிழ்தான் எல்லா திராவிட மொழிகளுக்கும் தாய் என அன்று கூறியதன் பின்னணி சமஸ்கிருதமே அனைத்திற்கும் தாய்மொழி என்ற பொய்க்கு பதிலளிக்கும் நோக்கத்தில் பேசியதுதான். இதுவே தமிழ் தேசிய இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் தமிழ்தான் தென்னிந்திய மொழிகளுக்கு தாய் என நம்பியதாகும். சமஸ்கிருதம் தான் கன்னட மொழிக்கு தாய் என பலர் பேசும்போது வராத கோபம் தமிழ்தான் தாய் என்று சொன்னதற்கு ஏன் வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். கன்னட மொழி வெறியை அடிநாதமாக கொண்ட அமைப்புகள் கமல் பேச்சை வைத்து கர்நாடகத்தையே அதகலப்படுத்தி வருகின்றனர். கர்நாடக பாஜகவினர் கமலை இந்து மத எதிர்ப்பாளர் என்ற கோணத்தில் விமர்சிக்கின்றனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா
கமல் பாவம், அவருக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியவில்லை என சொல்லிவிட்டு கடந்து விட்டார். கன்னட கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் தங்கடகி கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் அவரின் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கமல் பேசியதில் எங்களுக்கு உடன்பாடில்லை என எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளவு பெரிதுபடுத்துவது தேவையற்றதாகும். இதனால் அங்கு அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்ந்து கொண்டுள்ள தமிழர்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதே தவிப்பாகும். அங்குள்ள தமிழர்களின் நலன்களுக்காக கமல் நான் ஆய்வில் அடிப்படையில் பேசவில்லை, உணர்ச்சியின் மிகுதியால் பேசினேன் என்று உள்நோக்கத்துடன் பேசவில்லை. உங்கள் மனம் பொன்படுகிறதென்றால் பேசியதை வாபஸ் பெறுகிறேன் என கூறி முற்றுப்புள்ளி வைப்பது நலமாகும். ஒரு மூத்த மொழியான தமிழின் கூறுகள் மற்ற மொழிகளிலும் இருக்கலாம். அந்த வகையில் தமிழின் தாக்கம் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்ல, மற்ற வடமாநில மொழிகளிலும் உள்ளன. ஆனால் இதை கொண்டு இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்தான் என நாம் உரிமை கொண்டாட முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழின் தாக்கம் இந்தந்த மொழிகளில் உள்ளது என்பதை உரிமையோடு சொல்ல முடியும். ஒவ்வொரு மொழியும் அந்தந்த மண் சார்ந்தும் மரபுகள் சார்ந்தும் இயற்கையான சூழல் மற்றும் பூகோள கூறுகள் சார்ந்தும் அந்த மண்ணில் வாழும் மக்களின் சொந்த புத்தியில் இருந்தும் அனுபவத்தில் இருந்தும் மட்டுமே தோன்ற முடியும் என்பதே யதார்த்தமும் உண்மையாகும். கமல் இப்படி சொன்னதற்கு கர்நாடகாவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் அப்படி சொன்னதற்கு அம்மாநில கட்சியினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கமலை வற்புறுத்துகின்றனர். அதற்கு கமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இவருக்கு ஆதரவாக தமிழக அரசியல்வாதிகளில் சீமான், மணியரசன், வேல்முருகன் மட்டுமே வாய் திறந்துள்ளனர். முதல்வர் இன்னும் இதை பற்றி வாயை திறக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி பிறந்தநாளை தமிழ் செம்மொழியாக கொண்டாடப்பட்டது. உண்மையில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதுதான் தமிழ் பற்றி பேசும். அப்படி பேசி தமிழர்களின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு குளிர்காய பார்க்கும் ஸ்டாலின் வாய் திறக்காமல் உள்ளதற்கு காரணம் இருக்கிறது. தமிழகத்தில் சன் டிவி முதன்மையாக இருக்கிறதோ அதே போல அவருடைய தங்கையான செல்வி நடத்தும் உதயா டிவி கர்நாடகாவில் இருக்கிறது. அம்மாநிலத்தில் அதுதான் முதலாவது டிவியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கமல் சொன்னது சரியென ஸ்டாலின் சொல்லிவிட்டால் கன்னடர்கள் அந்த டிவி நிலையத்தை அடித்து உதைத்து விடுவார்கள் என்பதால் தான் அவர் வாய் திறக்காமல் இருக்கிறார். இப்போது புரிந்ததா தமிழா நம்மை கோபாலபுரத்து குடும்பம் எப்படி ஏமாற்றுகிறது? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.